கம் பேக் டு 3 ஸ்டார் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்ஜி எல்இடி டிவி. இது 32 இன்ச்சஸ், மாடல் நம்பர் 32LK536BPTB இதான் மாடல் நம்பர். இதில் என்ன ப்ராப்ளம்னாக்கா நான் உங்களுக்கு டிவியை ஆன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு இதை பாருங்கள், டிவியை நான் ஆன் பண்ண போகிறேன். பாருங்கள், பேக் லைட்லாம் எரியுது, ஆனால் நோ டிஸ்பிளே கம்ப்ளைண்ட்டு. டிஸ்பிளே ப்ராப்ளம் தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இன்னொரு வாட்டி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன் நான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வருது, கோடு வந்துட்டு போய் நல்லா பாருங்கள். இப்போ ஆஃப் பண்ணிட்டு போடுறேன், பாட்டத்தில் ஒரு கோடு வந்துட்டு போகுது. ஸோ இது வந்து டிஸ்பிளே கம்ப்ளைண்ட்டு தான். எல்ஜி டிவியில் இது 2 டிஸ்பிளே வரும். எல்ஜியில் இதை என்ன டிஸ்பிளே போட்டிருக்கான்னு நம்ம பார்ப்போம். அதோட வோல்டேஜெலாம் செக் பண்ணி முதல்ல பார்ப்போம். டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் தான் இது. பேக் லைட் நல்லா இருக்குது. இப்போ வந்து நான் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன டிஸ்பிளே இருக்குதுன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து டிவி ஓப்பன் பண்ணியாச்சு. இது பவர் போர்டு, மதர் போர்டு. இதோட டிஸ்பிளே வந்து இந்த டிஸ்பிளே போட்டிருக்காங்க, AC320DXG. இது லேபிள் பார்த்திங்கன்னா தெரியும். அதே மாதிரி ஸ்கேலர் போர்டை பாருங்கள். ஸ்கேலர் போர்டு வந்து இது டீகான் வரும் சில எல்ஜியில். இதில் டீகான் இல்லாத டைப்பு. இதில் வந்து ஸ்கேலர் போர்டில் கொடுத்துருக்காங்க எல்லாமே. ஐசியெல்லாம் 2 காஃப் வருது, 32 இன்ச்சஸ்ஸு. இது DC to DC ஐசி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து டீகான் ஐசி, மெமரி ஐசி. இது வந்து லெவல் ஷிஃப்டர் ஐசி. லெவல் ஷிஃப்டர் ஐசி இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த டிஸ்பிளேல பொறுத்த வரைக்கும் சைடு காஃப் வராது. லெவல் ஷிஃப்டர் ஐசி வந்துச்சுனாலே சைடு காஃப் வர வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த டிஸ்பிளே நம்பர் நம்ம பார்த்தோம்னா இதுதான் டிஸ்பிளே நம்பரு, HV320. தெளிவாக காட்டுறேன் உங்களுக்கு. HV320WHB N55 இந்த டிஸ்பிளே நம்பர். இங்கே பாருங்கள், HV320WHB இதுதான் வந்து டிஸ்பிளே நம்பர். ஸோ நம்ம முதல்ல வந்து டிஸ்பிளேயில் 12 வோல்ட்டு இன் ஆகுதான்னு பார்ப்போம். மதர் போர்ட்லேருந்து 12 வோல்ட் இங்கே இன் ஆகும். அதுக்கப்புறமா DC to DC ஐசி போய் 3.3 வோல்ட்டு, 16 வோல்ட்டு, AVDD, VGH, VGL எல்லாமே ஜென்ரேட் ஆகும். ஸோ அதெல்லாம் ப்ரெசென்ட் ஆகுதான் முதல்ல மல்டிமீட்டரை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம மல்டிமீட்டர் எடுத்தாச்சு. டிசியில் வச்சுருக்கேன், 20 வோல்ட்டில். எர்த்தில் வச்சுக்கோங்க ஒரு ப்ராடை. இப்போ முதல்ல நம்ம வந்து இந்த மதர் போர்ட்லேருந்து 12 வோல்ட் வரும். அது வந்து நம்ம இதில் ஸ்கேலர் போர்டில் ப்ரெசென்ட் ஆகுதுன்னு நம்ம இப்போ இதுதான் வந்து ஃபியூஸு, 12 வோல்ட் ஃபியூஸ். இதில் செக் பண்ணுறோம் நம்ம. இப்போ டிவி ஆன் பண்ணிடலாம். நம்ம பேக் லைட் எரிய டிவி ஆன் ஆகிடுச்சு. இந்த ஃபியூஸில் நம்ம 12 வோல்ட் ப்ரெசென்ட் ஆகணும். நீங்கள் பாருங்கள், 13 வோல்ட் வருது, 12 வோல்ட் மேலேயே வருது, நோ ப்ராப்ளம் வருது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதில் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா AVDD வோல்டேஜ் இங்கே ப்ரெசென்ட் ஆகும். இங்கே இந்த இடத்துல வரும். இதுதான் AVDD பார்த்தீங்கன்னா AVDD எதுவுமே வரல. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து VGL வரும் இந்த இடத்துல. அதையும் பார்த்தீங்கன்னா VGLலும் எதுவுமே வரல. இப்போ வந்து VGH பார்ப்போம். VGH வந்து இந்த பாயிண்டில் வரும். VGH எதாவது ப்ரெசென்ட் ஆகுதா பார்ப்போம். VGH எதுவுமே வரல. ஏன்னா AVDD வரலனாலே VGH வராது. ஸோ இங்கே DVD 3.3 வோல்ட் வருதா பார்ப்போம். 3.28 பாருங்கள். இந்த ஒரு வோல்டேஜ் மட்டும் தான் நம்மளுக்கு வருது. DVD இந்த வோல்டேஜ் மட்டும் தான் நம்மளுக்கு வருது, மீதி எதுவுமே வரல. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னா நம்ம பார்க்கணுன்னா இந்த ஐசி ஃபங்க்ஷன் ஆகுதான்றதை பார்க்கணும். ஐசி முதல்ல எப்படி அது பார்க்குறதுனாக்கா, நம்ம இதில் AVDDயில் வச்சுக்கிட்டு டெஸ்ட் பேடை வச்சுட்டு டிவி ஆஃப் பண்ணிட்டு போடும்போது இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரில் வோல்டேஜ் வந்துட்டு போகும். ஒரு வோல்ட்டோ 2 வோல்ட்டோ எதனா ஒன்று வந்துட்டு போகும். அப்படி வந்துட்டு போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஓகே, DC to DC ஐசி ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு அர்த்தம். டிஸ்பிளேயில் ஏதோ ஷார்ட் ஆகிறதுனால உங்களுக்கு இந்த ஐசி வந்து ப்ரொடக்ஷனுக்கு போயிடும். ஸோ அந்த வோல்டேஜை கட் பண்ணிடும்.
அதனால் இதில் ஷார்ட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வோல்டேஜ் வந்துட்டு போகும். அப்படி வந்துட்டு போச்சுன்னா அந்த டிசிஐசி நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்படியே அதில் கொஞ்சம் கூட வரல அப்படின்னாக்கா டிசி டு டிசிஐசி தான் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டிவியில் நம்ம பார்த்துருவோம் முதல்ல டிசி டு டிசிஐசி நல்லா இருக்கான்றதை. இப்போ நான் வந்து ஏவிடிடியில் வைக்கிறேன். இந்த ஏவிடிடி பாயிண்ட்டு இதில் வச்சுட்டு பாருங்க. இது வந்து நம்ம கரெக்டாக வைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரே கையில் பண்ணுறதுனால உங்களுக்கு காமிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் டிவியை ஆஃப் பண்ணிட்டேன். பேக் லைட் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே பார்த்துக்குங்க. நான் ஆன் பண்ணுற மல்டிமீட்டர் இங்கே வச்சுக்கலாம். உங்களுக்கு தெரிகிற மாதிரி வச்சிடலாம் மல்டிமீட்டரை. மீட்டர் தெரியுதுல்ல உங்களுக்கு. இப்போ நான் ஆன் பண்ணுற பாருங்கள். ஏவிடிடி வந்துட்டு போயிடுச்சு பாருங்கள். இன்னொரு வாட்டி காட்டுறேன் உங்களுக்கு. 3 வோல்ட் வந்துட்டு போகுது. நமக்கு அங்கே 16 வோல்ட் வரணும். ஏதோ ஒன்று ஷார்ட் ஆகிறனாலும் இப்படி ஆகுது. இதை பாருங்கள், அதை பாருங்கள் 4 வோல்ட் வந்துட்டு போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இந்த டிசி டு டிசிஐசி வேலை செய்யுது. ஏவிடிடியில் வோல்டேஜ் வந்து போகுது. அதே மாதிரி நம்ம இதுலேயும் வச்சு பார்க்கலாம். விஜிஎல்லில் வச்சு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், விஜிஎல்லில் வச்சுருக்கேன். மீட்டரை பார்த்துங்க. விஜிஎல்லு பாருங்கள், விஜிஎல்லு வந்துட்டு போகுது. அதே மாதிரி விஆன்றது வந்து விஜிஎல்லு. இதை பார்க்கலாம் நம்ம. இது உங்களுக்கு தெரிகிற மாதிரி வைக்கிறேன். மைனஸ் வோல்ட் வரும் இதில். அங்கே பாருங்கள், மைனஸ் வோல்ட்டு கொஞ்சம் வந்துட்டு போகுது. ஸோ டிசி டு டிசிஐசி நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பார்க்குறோன்னா, கெப்பாசிட்டர். இங்கே வர கெப்பாசிட்டர் எல்லாம் நல்லா இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அதே போல் இந்த பாயிண்ட் வருதுல்ல, விஜிஎல்லு, விஜிஹெச், ஏவிடிடி, இது இடத்துல வச்சுட்டு கண்டினியூட்டி வச்சிடலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு பாருங்கள் காமிக்கிறேன். இதை வந்து நம்ம கண்டினியூட்டி பீப்பில் வச்சிடுறேன். பாருங்கள், பீப் ஆகுது மல்டிமீட்டரு. இதை வச்சுக்கிட்டு முதல்ல நம்ம டிவி ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணணும். இப்போ வந்து முதல்ல வந்து நம்ம விஜிஎல்லில் வச்சு பாருங்கள். விஜிஎல்லில் வச்சு பார்க்குறேன். ஏதாவது ஷார்ட் காட்டுதா, ஓம்ஸ் காட்டுதா, அந்த மாதிரி பாருங்கள். நம்மளுக்கு வந்து பாருங்கள், எதுவும் காமிக்கல, கிளியராக இருக்குது. எதுவும் ஷார்ட் இல்லை. இந்த பாயிண்ட்லெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும். அப்படி விஜிஹெச்சோ விஜிஎல்லோ இல்லைன்னா ஏவிடிடியோ, இப்போ வந்து விஜிஹெச் வைக்கிறேன், அதுவும் ஷார்ட் இல்லை. நான் மைனஸில் ப்ராடை வச்சுருக்கேன், எர்த்து பண்ணியிருக்கேன். இப்போ ஏவிடியும் பார்ப்போம். ஏவிடிடியும் வச்சிங்கனாலும் உங்களுக்கு ஏவிடியில் வைக்கிறேன். அதுவும் எதுவுமே ஹோம்ஸும் காட்டல, ஷார்ட் எதுவுமே இல்லை, காட்டலை. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இன்னொன்று கூட நம்ம பார்க்கணும். இது விஜிஎல்லையும் விஜிஹெச்சும் ஷார்ட் ஆகிடும் சில டைமில். சில டிஸ்பிளேயில் அது ஷார்ட் ஆகும். அதனால் நம்ம அதையும் செக் பண்ணணும். இப்போது ஒரு ப்ராடை வந்து நீங்கள் விஜிஎல்லையும் விஜிஹெச்லையும் வச்சு பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது ஷார்ட் காட் தான் பார்க்கணும். அதில் உங்களுக்கு காமிக்கல. ஸோ இப்போ வந்து நம்ம இது எல்லாமே நல்லாயிருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம இந்த கெப்பாசிட்டி எல்லாத்தையுமே 2 சைடும் காட்டுதான்னு செக் பண்ணிக்கணும். சில டைமில் இந்த கெப்பாசிட்டி ஷார்ட் ஆகிடும். அதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். அதையும் நான் செக் பண்ணுறது எப்படின்னாக்கா, ஒன்று வந்து என்றைக்குமே கெப்பாசிட்டியில் மைனஸாக வரும், அந்த பக்கம் பீப் ஆகும், மல்டிமீட்டர் பீப் ஆகும். இந்த பக்கம் வச்சிங்கன்னா காமிக்கக்கூடாது. அந்த மாதிரி எதனா அதிகமாக காமிச்சிச்சின்னா, அதாவது ஒரு 100 ஓம்ஸ் அந்த மாதிரி, இந்த மாதிரி ஓம்ஸ்னால் பிரச்சனை இல்லை. 100 ஓம்ஸ் அப்படி காமிச்சின்னா கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆகிடுச்சிட்டு அர்த்தம். இப்போ இதில் நம்ம கெப்பாசிட்டிலாம் செக் பண்ண வரைக்கும் எல்லாமே நல்லாயிருக்கு, ப்ராப்ளம் இல்லை. இதுக்கப்புறம் என்னென்னா சிகேவி சிக்னல் நம்ம பார்க்கணும். சிகேவி சிக்னலுக்கு என்னென்ன பண்ணுவோம்னா, நம்ம இங்கே சிகேவி சிக்னல் ரைட் சைடு லெஃப்ட் சைடு வரும். சிகேவி சிக்னல் இது ஷார்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு நோ இமேஜ், நோ படம் தான், நோ டிஸ்பிளே தான் வரும். சிகேவி சிக்னல் இந்த டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக ஷார்ட் ஆகாது. அப்படியே உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நான் இதில் எடுத்து பார்த்துட்டேன். நீங்கள் வந்து கட் பண்ணிடாதீங்க. இந்த டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும், இந்த டிஸ்பிளே நம்பர் பொறுத்த வரைக்கும் சைடில் கட் பண்ணிடாதீங்க. கட் பண்ணிட்டிங்கன்னா அப்புறமா ஒட்டுறது கஷ்டமாயிடும். முதல்ல நம்ம சிகேவி சிக்னல் ஷார்ட்னா ஈஸியான ஒரு வழி என்னன்னா, இந்த டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு இந்த ஐசி கொடுத்துட்டாங்க.
லெவல் ஷிஃப்டர் ஐசி இங்கே கொடுத்துருக்கனால நமக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம கட் பண்ணி பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கெல்லாம் ரெசிஸ்டர் வருது பாருங்கள், இதெல்லாம் எடுத்து விட்டு பார்க்கணும். நான் பார்த்துட்டேன் ஆல்ரெடி. இங்கே பாருங்கள், இந்த ரெசிஸ்டர்ஸில் வருதுல்ல, CLK1, CLK2, CLK3, CLK4, CLK5, CLK6, இந்த 6 ரெசிஸ்டரையும் நீங்கள் கழட்டி விட்டுட்டு டிவியை ஆன் பண்ணி பாருங்கள். எல்லா வோல்டேஜும் வந்துட்டு போகுது இல்லையா, அந்த வந்துட்டு போகாமல் ஸ்டாண்டர்டாக நிற்கிதான்னு பாருங்கள். நிற்கலைனாக்கா இந்த சிகேவி லைன் ஷார்ட்டு கிடையாதுன்னு அர்த்தம். நான் இதை ஆல்ரெடி எடுத்து பார்த்துட்டேன், இந்த ரெசிஸ்டரை எடுத்து பார்த்துட்டேன். அப்போது நம்மளுக்கு வோல்டேஜ் ட்ராப் ஆகத்தான் செய்யுது, வோல்டேஜ் வந்துட்டு போயிடுது. ஸோ அப்போது நம்மளுக்கு சிகேவி சிக்னலும் ஷார்ட் கிடையாது. சில பேர் சிகேவி சிக்னல் ஷார்ட்டாக இருக்கும்னு நினச்சி இந்த சைடில் கட் பண்ணிடுவீங்க. கட் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி கட் பண்ணாமல் இந்த டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே எடுத்து விட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்போ நான் இதை எடுத்து விட்டதுனால எனக்கு சிகேவி சிக்னல் ஷார்ட் கிடையாதுன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த டிஸ்பிளேயில் AVDD வோல்ட்டு ஷார்ட் ஆகிடும். இந்த டிஸ்பிளேயில் பொறுத்த வரைக்கும் AVDD வோல்டேஜ் தான் உங்களுக்கு ஷார்ட் ஆகும். அது நீங்கள் மல்டிமீட்டரை வச்சு பார்த்தா கூட ஷார்ட் காமிக்காது. நம்ம டிவி ஆன் பண்ணும்போது அது உள்ளுக்குள்ளே ஷார்ட் ஆகிடும், கிளாஸ் ஃபுல்லாக ஷார்ட் ஆகிடும். அது நமக்கு AVDD வோல்ட்டு இங்கே தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆகும். இந்த ரெசிஸ்டர் இருக்குல்ல, இது வழியாக போய் இப்படி எல்லா காஃபுக்கும் போகும். இந்த காஃபுக்கு வரும், இங்கே AVDD வோல்ட் இங்கே வரும். அப்புறம் இங்கே கெப்பாசிட்டர் வரும். அதே மாதிரி இங்கேயும் வரும், இந்த காஃப் மேலேயும் வரும் AVDD வோல்ட். ஸோ நம்ம இப்போது அந்த AVDD வோல்ட்டு இங்கே கட் பண்ணிடுவோம். காஃபுக்கு போகிறத இங்கே இந்த ரெசிஸ்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிடுவோம். இந்த டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபால்ட் தான் வரும் இந்த நம்பர் டிஸ்பிளேக்கு. ஸோ முதல்ல நம்ம இந்த ரெசிஸ்டரை ரிமூவ் பண்ணுறோம், அதாவது எடுத்து விட்டு பார்க்குறோம். எடுத்து விட்டுட்டு வோல்டேஜ் எல்லாம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு இந்த காஃபுக்கு போகிற சப்ளை இருக்கு AVDD வோல்ட், அதாவது 16 வோல்ட்டு இந்த காஃபுக்கும் போகும், இந்த காஃபுக்கும் போகும். அது ஒரு 4 லைன் கிட்ட போகும், 3 லைன் கிட்ட போகும். இந்த காஃபுக்கு 3 லைன் போகும். இந்த எதுன்னு அதையும் நம்ம கண்டுபிடிப்போம். முதல்ல நம்ம இதை எடுத்து விட்டுட்டு செக் பண்ணிவிடுவோம். வோல்டேஜ் கரெக்ட் ஆகிடுச்சுன்னா அப்போது நம்மளுக்கு இந்த AVDD தான் ஷார்ட்ன்றது தெரிஞ்சிடும். முதல்ல இந்த ரெசிஸ்டர் நல்லா இந்த இடத்த பார்த்துக்குங்க. இந்த ரெசிஸ்டர் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். இப்போ நான் இந்த ரெசிஸ்டர் எடுத்து விட போகிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம சால்ட்ரி கேனை வச்சு ஒன் சைடை மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுலாம். பாருங்க, அந்த ரெசிஸ்டர் ஓப்பன் பண்ணி விட்டேன். இப்போ நம்ம மல்டிமீட்டரை ஈஸியில் வச்சுக்கலாம். டிவி ஆன் பண்ணிவிட்டு வோல்டேஜ் ப்ரெசென்ட் ஆகுதான்னு நம்ம பார்ப்போம். ரெசிஸ்டர் எடுத்து விட்டுட்டேன், டிவி ஆன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம முதல்ல AVDD பார்ப்போம். AVDD வந்தாலே நம்மளுக்கு எல்லா வோல்டேஜும் வந்த மாதிரி தான். இப்போ பாருங்கள், AVDD பாருங்கள் 16 வோல்ட் வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போது நீங்கள் VGH வோல்ட், VGH நம்ம 30 வோல்ட்டுனால 26 30 வரும். இந்த மாதிரி VGH பாருங்கள் 25 வோல்ட் வந்துருச்சு பாருங்கள். VGL இது இங்கே இருக்குது. VGL நம்ம பார்த்துருவோம். VGL பாருங்கள் -6 வோல்ட், -8 வோல்ட் பார்த்திங்களா. VGL வந்துருச்சு, நம்மளுக்கு எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிடுச்சு. அப்போது நம்மளுக்கு இது AVDD வோல்ட்டு, இது இங்கே AVDD வோல்ட் தான் வரும். இங்கே பாருங்கள் 16 வோல்ட் AVDD வோல்ட் இங்கே வருது. இந்த ரெசிஸ்டருக்குள்ளே போனதுக்கு அப்புறமா தான் இது ஷார்ட் ஆகிடும். இங்கேருந்து இந்த காஃபுக்கெல்லாம் போகும் இந்த AVDD வோல்ட். இப்போது இந்த காஃபுக்கு வர லைனை கண்டுபிடிச்சி அதை மட்டும் நம்ம கட் பண்ணணும். இதில் எங்கெங்கே அந்த AVDD வோல்ட் வருதுன்னு பார்க்கணும். இந்த கெப்பாசிட்டிலாம் கொடுத்துருக்காங்கல்ல, இதிலெல்லாம் AVDD வோல்ட் வர்ற இடம் இதெல்லாம். நம்ம இங்கே மல்டிமீட்டரை வச்சு இந்த இடத்துல அவுட்புட்டாக வர இடத்துல மல்டிமீட்டரை வச்சு கண்டினியூட்டி பார்த்து எங்கே வருதுன்னு பார்த்து ஒவ்வொரு லைனாக கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணிவிட்டு எந்த லைனில் கரெக்ட் ஆகுதோ இதை கொடுத்துட்டு நம்ம கட் பண்ணி பார்க்கணும். எந்த லைனில் கரெக்டாக இருக்குதோ அந்த லைனை மட்டும் கட் பண்ணி விட்டுணும், மற்றதெல்லாம் ஜாயின் பண்ணி விட்டுணும். முதல்ல நம்ம AVDயோடைய வோல்டேஜ் கண்டினியூட்டி வச்சு நம்ம கண்டுபிடிச்சி அந்த லைனை மட்டும் கட் பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம பிக்சர் எதனாவது வருதான்றதை நம்ம பார்த்துருவோம். ஏன்னா எல்லா வோல்டேஜும் வந்துருச்சு, பிக்சர் கண்டிப்பாக வரும் டிவியில்.
பார்க்கலாம். பாருங்கள் பார்த்தீங்களா, பிக்சர் வந்திருக்கு. நோ சிக்னல் அப்படின்னு வந்திருக்கு. இது நம்ம ரிமோட்டில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் மாற்றி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அதுங்க வந்திருக்கு பாருங்கள், பிக்சர் வந்திருக்கா. ஆனால் வந்து பிக்சர் வந்து கிளியர்னஸ் இல்லை, ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா ஏவிடி டிவால்ட்டை நம்ம காஃபுக்கு போகிறத வந்து எடுத்து விட்டுருக்கனால இந்த ஒரு மாதிரியாக இருக்குது. சிம்டமும் படமெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு மாதிரியாக அழிச்ச மாதிரி தெளிவாக இல்லை படம். ஸோ நம்ம அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிடுவோம். அதை கரெக்ட் பண்ணிட்டோன்னா படம் கொஞ்சம் தெளிவாக வந்துடும். ஸோ நம்ம அதை ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம அந்த காஃபில் நம்ம எங்கே வருது அந்த கண்டினியூட்டின்னு ஏவிடி வோல்ட்டு இந்த காஃபுக்கு எங்கே போகுதுன்னு பார்த்து ஒவ்வொன்றா பார்த்து கட் பண்ணுவோம். பொறுமையாக கட் பண்ணுவோம். நான் கட் பண்ணிவிட்டு படம் வரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் அந்த டிவி ரெடி பண்ணிவிட்டேன். கிளியராக ஆகிடுச்சு இப்போ படம். இது வந்து ஹோம்ஸ் ரெசிஸ்டர் இருந்தது, இந்த இடத்துல ஷார்ட் பண்ணி விட்ருக்கேன் பாருங்கள். ஹோம்ஸ் ரெசிஸ்டர் மிஸ் ஆகிட்டதுனால அதனால் நான் ஷார்ட் பண்ணிவிட்டேன். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, ஷார்ட் பண்ணி விட்டுலாம் நம்ம. இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் வந்து அந்த லைன்ஸ் ஏவிடிடி இந்த லைனு இதெல்லாம் ஏவிடி லைன் தான். நான் ஆல்ரெடி இந்த டிவி ஏற்கனவே இந்த மாதிரி டிஸ்பிளேயாக ரெடி பண்ணியிருக்கனால எனக்கு கரெக்டாக தெரியும் இது டிஸ்பிளேயில் எந்த இடத்துல ஃபால்ட் வரும்னு. ஸோ நான் வந்து கரெக்டாக இந்த இடத்துல கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த 2 இதுலேயுமே அந்த ஏவிடிடி வரும். இந்த கெப்பாசிட்டர் 2 கெப்பாசிட்டி ஏவிடிடி ஒரே கெப்பாசிட்டர் தான் இது. இதில் வந்து இந்த லைன் இங்கே போகும். இந்த இடத்துல கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கிளியராக பாருங்கள், நான் உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த கெப்பாசிட்டருக்கு கீழே இங்கே கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ஒரு லைனை மட்டும் நம்ம கட் பண்ணோம். இதை கட் பண்ணோன்னே எனக்கு படம் கிளியராக வந்துருச்சு. அதாவது இதை கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம ஷார்ட் பண்ணோன்னே வோல்டேஜெல்லாம் ட்ராப் ஆகலை, படமும் கிளியராக வந்துருச்சு. அப்படி வரலைனாக்கா நீங்கள் வந்து இங்கே வர ஏவிடிடி கட் பண்ணி பார்க்கணும். அப்படி ஒவ்வொன்றா கட் பண்ணிவிட்டு எதில் கட் பண்ணும்போது வோல்டேஜ் ட்ராப் ஆகாமல் இருக்கும் அந்த லைனை மட்டும் விட்டுட்டு மீதி லைன்லாம் இருந்த மாதிரியே சால்வ் பண்ணிடணும். அப்போ தான் படம் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டிஸ்பிளேயில் இந்த இடத்துல தான் ப்ராப்ளம் வரும். இதை கட் பண்ணி விட்டுட்டிங்கனாலே படம் சரியாயிடும். நான் வேறு எங்கேயுமே கட் பண்ணல. இந்த இடத்துல கட் பண்ணியும் அந்த மாதிரி பிரச்சனைகள் ஷார்ட் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தான் இதுக்கெல்லாம் போகணும். எனக்கு இது கட் பண்ணோன்னே சரியாயிடுச்சு. நான் அப்படியே விட்டுட்டேன். இந்த டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ரைட் சைடு காஃபில் தான் அந்த பிரச்சனை வரும். ரைட் சைடு காஃபில் தான் நான் பண்ணியிருக்கேன். அப்படி ரைட் சைடில் நீங்கள் கட் பண்ணியும் ஓகே ஆகலைன்னா நீங்கள் லெஃப்ட் சைட்லேயும் இங்கே ஏவிடிடி வோல்ட் வரும். லெஃப்ட் சைடில் நீங்கள் அதை கட் பண்ணி ஒன்றா பார்க்கணும். பொறுமையாக அதை கட் பண்ணி பார்க்கணும். ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்பிளேயில் இந்த சைடில் இதோட 2வது டிஸ்பிளே என்ன பண்ணிட்டேன், இந்த சைடில் இந்த இடத்துல தான் இந்த ஃபால்ட்டு வருது. ஸோ இங்கே நீங்கள் கட் பண்ணிட்டீங்கனாலே ஒரே ஒரு லைனை மட்டும் ஏவிடிடி வோல்ட்டு இந்த காஃபுக்குள்ளே போகிற லைனு இந்த இடத்துல 2 கெப்பாசிட்டர்லேருந்து ஒரே ஒரு சிங்கிள் லைன் போகும். அந்த லைனை மட்டும் கட் பண்ணிடுவேன், சரியாயிடும் டிவி. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து இதில் வந்து பிக்சர் போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இருங்க, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வோல்டேஜ் உங்களுக்கு காமிச்சேன். இங்கே பாருங்கள், டிவி ஆன் பண்ணுறேன். டிவி ஆன் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி நான் வந்து ஏவிடி வோல்ட் இங்கே வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை பாருங்கள் வருது பாருங்கள். ஷார்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், ட்ராப் ஆகாமல் பக்காவாக வருது பாருங்கள் 16 வோல்ட். ஸோ இப்போது எல்லாமே வரும். விஜிஎல்லாம் நம்ம செக் பண்ண அவசியமே கிடையாது, வந்துடும். இது ரெசிஸ்டர் கொடுத்தோடனே உங்களுக்கு இப்போ எல்லாமே இந்த காஃபுக்கு ஏவிடி வோல்ட் எல்லாம் போக ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அந்த இதுலேயும் ஏவிடி வருது பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணதை பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். இங்கே தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள் அந்த இடத்துல ஏவிடிடி வருது வோல்ட்டு. ஏவிடிடி வோல்ட்டை தான் நான் கட் பண்ணியிருக்கேன். காஃபுக்குள்ளே போகிறத கட் பண்ணிட்டேன். இப்போ பிக்சர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நோ சிக்னல்லாம் அழகாக வந்துருச்சு பாருங்கள், கிளியராக வந்துருச்சு. நான் ரிமோட்டில் உங்களுக்கு மெனு போட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள்,
மெனு போட்ட பாருங்கள், கிளியராக வந்துருச்சு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு மாதிரியாக நம்மளுக்கு பிக்சர் சரியாக தெரியாமல் இருந்தது பாருங்கள், அதெல்லாம் கிளியராக வந்துருச்சு. பிக்சர் ஓகே ஆகிடுச்சு. ஓகே, இந்த டிஸ்பிளேயில், அதாவது இந்த மாடல் நம்பர் டிஸ்பிளேயில் எல்ஜியில் பாருங்கள் படம்லாம் கிளியராக இருக்குது. மாடல் நம்பர் டிஸ்பிளேயில் இந்த மாடல் நம்பர் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாடல் நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை தான் வரும். டிஸ்பிளே போயிடுச்சு அப்படின்னாக்கா நம்ம இதை எப்படி ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். மாடல் நம்பர் வந்து 55HV320WHB N55 டிஸ்பிளே இது. இந்த டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல தான் பிரச்சனை வரும். நீங்கள் அதுக்குள்ளே போய் CKV லைனை முதல்ல கட் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த ரெசிஸ்டர் ஓப்பன் பண்ணி பாருங்கள், வோல்டேஜில் ப்ரெசென்ட் ஆகிடுச்சு. நான் செஞ்ச மெத்தடை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த டிஸ்பிளே ஓகே ஆகிடும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.